ஐயா நான் சரண்டர் ஆகிறேன். உனக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் தான். என்ன ஒரு 6 மாசம் அப்படி இப்படி இருந்துட்டு திருப்பி வந்தா சேர்த்துக்க மாட்டேன் சொல்ல போறீங்க? ரொம்ப நல்லதா போச்சு. கேஸ ஈஸியா முடிச்சிடலாம். ஆனா போலீஸ் சைடுல கொஞ்சம் கவனிக்கணும். கவனிச்சிடலாம். டோன்ட் வரி. அப்போ நான் கிளம்புறேன். சரி. நீ வாப்பா. ஐயா என்னையா அமைதியாயிட்டீங்க? ஆமா மாணிக்கம், நீ பேசினது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னன்னா என்னைய வந்து நிப்ப? என்னாச்சு உனக்கு? காந்தி மாதிரி பேசுற. உன்னை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன் மாமனாரு துடி துடிச்சு போய் வந்து நின்னாரு. இவ்வளவு செஞ்சு அவங்கள ரெண்டுல ஒண்ணு பார்க்க வேணாம்? ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கு எப்படி இருக்க முடியும்? இல்ல பிரச்சனை பகைன்னு போனா நம்ம பிசினஸுக்கு தான் பாதிப்பு. பதிலுக்கு பதில் வளர்த்துக்கிட்டே போனா இது முடியவே கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல முடிச்சுக்கிட்டு தானே ஆகணும். அதான் அவங்களோட கொஞ்சம் சமாதானமா போயிடலான்னு ஒரு யோசனை. நீயா பேசுற? இது சரியா வரும் நினைக்கிறியா? முயற்சி பண்ணி பாப்போமே. சரி, உன் மாமனாரை கூட்டு நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். சரி வரேங்க. போலாமா? மாப்பிள்ள, என் மனசை போட்டு ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்கள? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, சொல்லுங்க. நம்ம சுந்தரம் இத்தனை நேரம் கோவப்பட்டது நியாயம் தானே எனக்கு படுது. ஏன்னா சமூகத்துல அவருக்கு நல்ல பேர் இருக்குது. அவர் மேல யாரும் அப்பழுக்கு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷன் மேல சாராய கடத்தல் மாதிரி ஒரு அபாண்ட பழி விழுந்தா கோவம் வரத்தானே செய்ய. அந்த மாதிரி பழி சுமத்த நினைக்கிற அந்த சிவசாமி ரமேஷன் இவர் பழி வாங்க நினைக்கிறது நியாயம் தான் நான் நினைக்கிறேன். இந்த பாருங்க, நான் சாதாரணமா அந்த வஞ்சம் தீக்கிறது பதிலடி கொடுக்கறது இதெல்லாம் நம்புறவே இல்லை. ஆனா இந்த சுந்தரத்தை நினைச்சு பாருங்க. அவர் என்ன தப்பு பண்ணார்? இந்த சிவசாமிக்கு அவருக்கு விரோதம் இல்லை. சிவசாமியோட விரோதம் உங்க பேர்ல. உங்களை வேலைக்கு வச்ச ஒரே காரணத்துக்காக சுந்தரத்துக்கு இவ்வளவு பெரிய தலைக்குனி வந்தா அது சரியில்லை. இந்த பாருங்க, அவருக்கு என்ன வருத்தம்னா தனக்கு வந்த அளவுக்கும் உங்களுக்கு வரலேன்னு. அன்னைக்கு உங்க கடத்தரப்பு விழா நடந்தப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு அக்கிரமம் பண்ணாங்கிறத நான் மறக்கல. ஆனா நீங்க இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்கன்னு என்னால் நம்ப முடியல. இந்த பாருங்க, அவர் தனக்கு இவ்வளவு கோபம் வரும்போது இவன் என்னடா கொஞ்சம் கூட சம்பந்தப்படாத மாதிரி இவ்வளவு சாந்தமா இருக்கான்னு நினைச்சு சங்கடப்படுறது நியாயம் தானே? நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா. கரெக்ட் தான். ஏன் மாப்பிள்ள அப்படி நடந்துக்கிட்டீங்க?